ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய காளான் வளர்ப்பு. இதுதான் இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வளருது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த காளானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வக்கிப்பில், ஓகேங்களா. நெல் பில் இருக்குது பார்த்திங்களா, நெல் அறுவடை செஞ்ச பிறகு அந்த பில் இருக்கும், காஞ்சி பில் இருக்கும். அந்த காஞ்சி பில்லை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு பங்கஸ்ன்னு பார்த்திங்கன்னா கிருமிகள் எல்லாமே பங்கஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அதை போகிறதுக்காக கிருமிகள் எல்லாமே சாகணும், ஓகேங்களா. அதனால் அதை வேக வச்சு அதை ஆற்றி கையில் பிடிச்ச தண்ணி ஒட்டாத மாதிரி ரெடி பண்ணி பண்ணணும். போடாமல் பார்த்திங்கன்னா வக்கிப்பில் ஒரு அடுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்கிப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வக்கிப்பில்லில் போட்டு அதுக்கப்புறம் காளான் போடுவோம், காளான் விதை போடுவோம், தூவுவோம், ஓகேங்களா. ஏன்னா மொத்தமாக போட முடியாது. ஏன்னா எப்படி சுமார்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காளான், அதுக்கு அடுத்து பில்லு, அதுக்கு அடுத்து காளான், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 அடுக்கு போட்டுட்டு பண்ணணும். இந்த மாதிரி செயற்கையாக தான் வருது, ஓகேங்களா. எந்த கெமிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சோளம், மாட்டு சோளம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணிவிட்டு அங்கங்கே ஹோல்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த ஹோல்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம், ஓகேங்களா. நான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து செட் பண்ணுவோம், சொட்டு நீர் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுவோம். செட் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே கூலிங்காக இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 டைம் அல்லது 4 டைம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.